உங்களுக்கு எவ்வளவு நாள் டிராமா இருக்கு? இல்ல தப்புதான், அது கன்ஃபார்மா தப்புதான். அது நானே ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதை பண்ணதுக்கு அப்புறம் நானே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன். வேற எந்த ரீசனுக்கும் நான் அடிக்க மாட்டேன். நீங்க கால்ல தான் அடி தூக்கி வீசினாங்க. தூக்கி வீசினாங்களா? ஆமா, தூக்கி வீசினாங்க. அப்படியே அது கையில தான் சார் பட்டுச்சு. எங்க அம்மா பொய் சொல்றாங்க சார். அடிச்சாங்க, தூக்கி வீசினாங்க, கையில பட்டுச்சு. நீ பொய் சொல்லாத திரும்பியும் பொய் சொல்லாத, அவ்வளவுதான். சரி சாரி. நானும் ஒரு அளவுதான். சூடான பொருளை குழந்தைங்க முன்னால கொண்டு போகாம இருக்கு தவிர்ப்பது நலம். கண்டிப்பா. அதை தாண்டி நீங்க வந்து மிரட்டினா கை உங்க கையில இருந்திருக்கணும், தெரியாம பட்டிருக்கணும். ஆனா நீங்க தூக்கி எரிஞ்சேங்க. தூக்கி எரிஞ்சேன்னா போய் படுறதுக்கு தானே எரிஞ்சீங்க. கோவத்துல எரிஞ்சதா? பட் இப்போ நீ யோசிச்சு பாருங்களேன், உங்க பையன் எத்தனை வயசுப்பா உனக்கு? அப்ப வந்து எனக்கு 4 வயசு இருக்கும் சார். உங்க பையன் ஒரு 4-5 வயசு. 4-5 வயசு பையன் ஸ்கூல்ல அவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி, அவன் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி, இன்னொரு பையனையோ இன்னொரு பொண்ணையோ அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க இவ்வளவு பெருசு வளர்ந்துருக்கீங்க, உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியலையே. கோவத்தை தூக்கி எரிஞ்சேன்னு சொல்றீங்க. இது நடந்து எத்தனை 3 வருஷம் இருந்திருக்குமா? 2 years. 2 வருஷம் இருந்திருக்கும். 2 வருஷம் கூட அவன் எப்படி ஞாபகம் வச்சிருக்கான்? இன்னும் அவன் சொல்றான் எனக்கு வலிக்கலங்கிறான். தொட்டு பார்க்கும்போது வலிக்கலங்கிறான். நான் இதுதான் தடவி பார்த்தேன், வலிக்கல அப்படிங்கிறான். ஆனா மனசுக்குள்ள இருக்கு. முந்தின ஜெனரேஷன் எல்லாருமே இந்த சூடு போடுறது வந்து ரொம்ப காமனான விஷயம். எல்லாரோட வீடுகளையும் போனா என்கிட்ட ஒண்ணு இருக்குன்னு காலில் ஒண்ணு கையில ஒண்ணு காட்டுவாங்க. ஆக்சுவலா சூடு போடுற முறை வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு முறை. நீங்க நல்லா யோசிச்சுன்னா முன்னாலாம் பாத்தீங்கன்னா சூடு போடுவாங்க எதுக்குன்னா ஒரு அடையாளத்துக்கு, இந்த இனக்குழு சேர்ந்தவன் அப்படிங்கிற அடையாளத்துக்கு போடுவாங்க, மார்க் வைப்பாங்க. அடிமைகள் முறையில பாத்தீங்கன்னா நம்பர் வச்சு குத்துவாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி பார்பேரியன் ஆக்ட் அது. அதான் இவ்வளவு பெருசா வளர்ந்து நம்ம IB, CBSE, IGCSE இந்த சிலபஸ் எல்லாம் படிக்க வச்சுட்டு நம்ம சூடு வச்சுட்டா ஒருத்தனை திருத்துவோம்னா எதுக்கு படிக்க வச்சுக்கிட்டு? IB, CBSE தான் எதுக்கு போய்கிட்டு? ஸ்கூல்ல தான் சுட்டுப்பாங்களா? காட்டு மிராண்டித்தனமா சூடு வை அப்படின்னு சொல்லுவாங்களா?